வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற செக்ஷன் பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் 6th இருக்கிற எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிள் 6.22 பார்க்கலாம். If a vector equal to -2i cap plus 3j cap minus 2k cap, b vector equal to 3i cap minus j cap plus 3k cap, c vector equal to 2i cap minus 5j cap plus k cap. Find a vector cross b vector cross c vector and a vector cross b vector cross c vector. State whether they are equal. இந்த மாதிரி நமக்கு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அப்படின்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் 3 வெக்டார் கொடுத்துருக்காங்க. நமக்கு கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க. கிராஸ் ப்ராடக்டில் ஏ டு பி அண்ட் சியோட வேல்யூ என்ன அண்ட் பி டு சியோட வேல்யூ பார்த்துட்டு ஏவோட கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தால் வேல்யூ என்ன, ஸ்டேட் வெதர் தே ஆர் ஈக்குவல் ஆர் நாட். ஸோ ஈக்குவலாக இருக்குமா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தான் ப்ராப்ளம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். இந்த மாதிரி கொஸ்டின் கண்டிப்பாக நமக்கு 5 மார்க் கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ எப்படி எழுதணும்னு ஒரே ஒரு ப்ராப்ளம் நீங்கள் பாருங்கள், அதுக்கடுத்து உங்களுக்கே ஐடியா கிடச்சிரும். ஈஸியாக எல்லா ப்ராப்ளத்தையும் நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். கொஞ்சம் ஸ்டெப் வைஸ் எழுதலாம். ஸ்டெப் வைஸ் எழுதுனா நம்ம எழுதுகிற நமக்கும் ஈஸியாக இருக்கும், பேப்பர் கரெக்ட் பண்ணுற ஸ்டாஃபுக்கும் ஈஸியாக இருக்கும். எந்தெந்த ஸ்டெப்லலாம் நம்ம கோட் பண்ணியிருக்கோம், எப்படிங்கெல்லாம் பார்த்துருக்கோங்கிறது நமக்கு தெரியும். ஒருவேளை இந்த கொஸ்டின் ப்ரூவ் தட்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் வரலனாலும் எந்த இடத்துல நம்ம தப்பாக எழுதியிருக்கோங்கிறது நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். ஸ்டெப் ஒன் எப்போவுமே கிவன் டேட்டா எடுத்து எழுதுங்க. ஒரு ப்ராப்ளத்தில் என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் எடுத்து ஸ்டெப் 1ல் எழுதலாம். டேட்டா எழுதும்போது கொஷின் பேப்பரில் இருக்கிற டேட்டா கரெக்டாக எழுதுங்க. ஒரு மைனஸ் ப்ளஸ்ஸோ இல்லை நம்பரோ மிஸ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா டாப்பிக்குமே நமக்கு தப்பாயிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் எழுதும்போது நல்லா எழுதினாலே போதும், பாதி ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணதுக்கு சரியாயிடும். ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் தனித்தனியாக எடுத்து எழுதியாச்சு. இந்த ப்ராப்ளத்தில் நம்ம செக் பண்ண வேண்டியது ஏ கிராஸ் பி கிராஸ் சி அண்ட் ஏ கிராஸ் பி கிராஸ் சி. அதையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். என்ன வேலை செய்யணுமோ அதையும் கோட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 2ல் ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்கலாம். ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார். இந்த வழி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை கோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வி ஃபைன் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ப்ராக்கெட்டில் இருக்க தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். ஸோ ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் எழுதிக்கலாம். ஆப்வியஸ்லி நமக்கு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்லாம் நம்ம ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளத்தில் பார்த்தாச்சு, இருந்தாலும் பார்த்துக்கலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் இதோட வெக்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ கேப் ஜே கேப் கே கேப், அதை ஃபஸ்ட்டு கோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஏவோட கோஎஃபிஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா -2 3 -2, அதை எடுத்து எழுதிக்கலாம். -2 3 -2. பியோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 3 -1 3, அதையும் கோட் பண்ணிக்கலாம். 3 -1 3. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். அதுதான் ஐ கேப் ஃபஸ்ட்டு வேல்யூ ஐ கேப் எடுத்துக்கலாம். இதுக்கு நேரம் இருக்க ரோவான் காலத்தை விட்டுருங்க. அப்போ 3 3s are 9. இது மைனஸ் ஆஃப் மைனஸ் இந்த இடத்துல ப்ளஸ் ஆகிடுது. நம்ம இந்த வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூ தான் எழுதணும். ஸோ 9 -2. அடுத்து மைனஸ் ஜே கேப், இந்த வேல்யூ விட்டுட்டிங்கன்னா -6. அடுத்து மைனஸ் இந்த எழுதுனீங்கன்னா ஒரு -6. அப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்குமா, மைனஸ் ஆஃப் மைனஸ் நம்ம எழுதும்போது ப்ளஸ் ஆகிடும். அடுத்து கே கேப் இன்ட்டு மைனஸ் ஆஃப் மைனஸ் +2 மைனஸ் லோயர் வேல்யூ எழுதும்போது 9 எழுதிக்கலாம். அப்போ ஐ கேப் 9 -2ங்கிறப்ப 7i. இது -6 + 6ங்கிறப்ப 0 ஆகிடும், விட்டுருங்க. இது 2 - 9ங்கிறப்போ -7. அப்போ -7 கேப். ஸோ இப்போ நமக்கு வந்திருக்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே 7i வெக்டார் -7j வெக்டார் முடிஞ்சுது. அடுத்து நமக்கு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் பார்த்தாச்சு. இந்த வந்திருக்கிற இந்த ஆன்சரோட கிராஸ் சி வெக்டார் பார்க்கணும். ஸோ கிராஸ் சி வெக்டார்னு பார்க்குறப்ப நவ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார் எழுதிக்கோங்க. ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரோட வேல்யூனா 7, இங்கே ஜே வெக்டார் எக்ஸிஸ்ட் ஆகுது 0ங்கிறப்ப அப்போ 0, கே வெக்டார் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா -7 அண்ட் சி வெக்டாரை கம்பைன் பண்ணுங்கள். சி வெக்டாரோட டேட்டான்னு பார்த்தீங்கன்னா 2 - 5 1. ஸோ அதை எடுத்துக்கலாமா? அப்போ 2 - 5 1. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணப்போ நமக்கு வந்திருக்க ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஐ வெக்டார் 0 - 35 - ஜே வெக்டார் 7 + 14. ஸோ இந்த வேல்யூ எழுதிட்டு மைனஸ் எழுதும்போது இந்த ஆன்சர் தான் வருது. கே வெக்டார் ஆஃப் -35 + 0 வருது. இதை ஒர்க் அவுட் பண்ணப்போ -35 ஏ வெக்டார், இங்கே 7 + 14ங்கிறப்ப 21 -21 ஜே வெக்டார், இது -35 கே வெக்டார். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டாரோட டோட்டல் ஆன்சர் தான் -35 ஐ வெக்டார் -21 ஜே வெக்டார் -35 கே வெக்டார். இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு பார்ட்டு. செகண்ட் பார்ட்டாக நம்ம கொஷனில் கேட்டுக்கிறது டு ஃபைன் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார். ஸோ அதனோட ஆன்சரும் தேவை. அப்போ அதை தனியாக பார்த்துக்கலாம். வி ஃபைன்
ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர். பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஐ கேப் ஜே கேப் கே கேப். பியோட வேல்யூஸ்னு பார்த்தீங்கன்னா 3 -1 3. சியோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 2 -5 1 கோட் பண்ணிக்கலாம். இதை எக்ஸ்பாண்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ வெக்டார் இன்ட்டு இது -1 -15 இங்கே எழுதும்போது மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 15 ஆகும். அடுத்த டேர்ம் மைனஸ் ஜே வெக்டார், இந்த ஜேக்கு கட் பண்ணிட்டீங்கன்னா 3 - 6. அடுத்து கே வெக்டார்னு எடுத்திங்கன்னா -15, இது மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 2ன்னு மாறிடும். ஒர்க் அவுட் பண்ணுங்கள். -1 + 15 14 ஐ கேப், இது -3 இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ்ங்கிறப்ப +3 ஜே கேப், இது -13 கே கேப். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பி வெக்டர் கிராஸ் சி வெக்டரோட வேல்யூ. நமக்கு ப்ராப்ளத்தில் கேட்டிருக்கிறது ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர். ஸோ அதனோட வேல்யூ பார்க்குறதுக்கு ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர்னா ஐ கேப் ஜே கேப் கே கேப் இன்ட்டு ஏ வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா -2 3 -2. இப்போ பி வெக்டர் கிராஸ் சி வெக்டரோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 14 3 -13. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஐ கேப் எடுத்திங்கன்னா -39, இது -6 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிடுது. அடுத்து ஜே கேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா 26, இது -28 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 28. அடுத்து கே கேப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா -6 மைனஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 14 × 3ங்கிறப்ப 42. ஸோ -6 -42. இதை ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ கேப் இதை ஒர்க் அவுட் பண்ணால் -33, இது மைனஸ் ஜே கேப், இதை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா 54 ப்ளஸ் கே கேப் இன்ட்டு இங்கே ஒர்க் அவுட் பண்ணால் -48. ஸோ அவர் ஆன்சர் இஸ் -33 ஐ கேப் -54 ஜே கேப் -48 கே கேப். இந்த மாதிரி வந்திருக்கு. இது ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டரோட வேல்யூ தான். ஸோ இப்போ இந்த ரிசல்ட்டை எடுத்து எழுதிக்கலாம். therefore ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு -33 ஐ கேப் -54 ஜே கேப் -48 கே கேப். திஸ் இஸ் அவர் ஈக்குவேஷன் 2. இது செகண்ட் பார்ட்டாக பார்த்தது. ஃபர்ஸ்ட் பார்ட்டாக பார்த்ததோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா -35 ஐ கேப் -21 ஜே கேப் -35 கே கேப். இந்த ரிசல்ட்டும் நமக்கு ஈக்குவலண்ட்டாக இல்லை. ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதை மட்டும் கன்க்ளூஷனாக எழுதிக்கலாம். ஸ்டெப் 4 செக் ஈக்குவல் ஆர் நாட். நமக்கு கொஷினில் தனித்தனி பார்ட்டாக கேல்குலேஷன் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக இது ஈக்குவலாக இல்லையாங்கிறத நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரம் ஸ்டெப் 2 and 3 ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் நாட் ஈக்குவலன் டு ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர். ஸோ கன்க்ளூஷன் மாதிரி ஸ்டெப் 4 எழுதிட்டா நமக்கு ஈஸியாக முடியும். இந்த ப்ராப்ளம் இதோட முடிஞ்சது நம்ம ஹைலைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் கொடுத்துருக்காங்க. ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் வேல்யூ பார்த்தோம். ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டரோட வேல்யூ பார்த்து இது ரெண்டு ஈக்குவலாக இல்லையாங்கிறத நம்ம கன்க்ளூஷனாக முடிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் ஈஸியாக அட்டன் பண்ணுங்கள். இதில் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. கிவன் டேட்டா எடுத்து எழுதணும். கிராஸ் ப்ராடக்ட் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ கிராஸ் ப்ராடக்ட்டில் ஏ டு பி என்ன அண்ட் சியோட வேல்யூக்கு என்ன, பி டு சியோட வேல்யூ பார்த்துட்டு அதோட ஏ வேல்யூக்கு என்னங்கிறத மட்டும் நம்ம தனித்தனியாக செக் பண்ணுவோம். இந்த ப்ராப்ளத்தில் ரெண்டு ரிசல்ட் சேமாக வரலை. ஸோ இட் இஸ் நாட் ஈக்குவல் நம்ம மட்டும் கன்க்ளூஷனாக முடிச்சுக்கலாம். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா KanithaPezhai@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி ப்ராப்ளம் நமக்கு 5 மார்க் கொஸ்டினில் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. இப்போ இதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை அப்டேட்டில் இருங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.